திருவண்ணாமலை நகராட்சி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து தினம்தோறும் சேகரிக்கப்பட்ட குப்பைகளை திருவண்ணாமலை அடுத்த புனல்காடு கிராமத்தில் மலையடிவாரத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள குப்பை கிடங்கு அமைப்பதற்கு விவசாயிகள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையிலும் அவசரமாக குப்பை கிடங்கை சுற்றி மதில் சுவர் கட்டப்பட்டு ஈசானிய மைதானத்தில் சேகரிக்கப்பட்ட குப்பைகளை தினம்தோறும் கனரக லாரிகள் மூலம் இடமாற்றம் செய்யப்பட்டு வருகிறது. புனல்காடு பகுதி கிராம மக்கள் விவசாயிகள் மட்டும் எதிர்ப்பு தெரிவித்து இருந்த நிலையில் கடந்த சில தினங்களாக பெய்த மழையில் குப்பை கிடங்கில் இருந்து மழைநீர் அருகில் இருந்த விவசாய நிலங்கள் மற்றும் ஏரிகளுக்கு சென்றதால் ஏரி நீர்ப்பழுப்பு நிறத்திலும் கரும் நீரத்திலும் இருந்ததால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். மேலும் நிலத்தடி நீரும் மாறுவதாக கூறி ஆடையூர் கிராம மக்கள் இன்று திடீரென குப்பை கிடங்கிற்கு குப்பைகளை ஏற்றிச் சென்று விட்டு திரும்பி வந்த லாரிகளை மடக்கி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த சாலை மறியல் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த நிலையில் அங்கு வந்த தாலுகா காவல் நிலைய ஆய்வாளர் பொதுமக்களை சமாதானப்படுத்தி சிறைப்பிடித்த கனரக குப்பை லாரிகளை மட்டும் சிறைப்பிடித்து வைத்து கொண்டு மற்ற வாகனங்களை அனுமதித்தனர். சுமார் ஒரு மணி நேரம் கடந்தும் அதிகாரிகள் யாரும் வராத நிலையில் மீண்டும் வாகனங்களை விட மறுத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் 1.5 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து அங்கு வந்த திருவண்ணாமலை வட்டாட்சியர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பொதுமக்களின் கோரிக்கையை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதைத் தொடர்ந்து அங்கிருந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். எதுக்காக அந்த மாதிரி வருது அதை சொல்லுங்க. லைன் போட்டாங்க எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு இருக்கும். இப்போ